கேமில் இருந்ததால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பார். ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நான் ஒரு கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததால் இது ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி பயன்படுத்த முடியும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து இதை முதல் காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறப்போ எப்படி டெவலப்பர்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங்ஸ்க்கு வந்து நிறைய தேவைகள் இருந்தது. அப்போது ஏஐ தொழில்நுட்பத்தை அங்கே பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு இமேஜை கொடுத்துருவாங்க. அதை வச்சு வர்ணித்து நம்ம எவ்வளோனா நம்ம எழுத முடியும். ப்ராடக்ட் கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரிலாம். இது வந்து ஏஐ எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு இமேஜை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிறது ஒரு கேரக்டராக இல்லை ஒரு ப்ராடக்டாக அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. இப்போ அதில் அவங்க ரிவர்ஸில் திங்க் பண்ணாங்க, ஏன் டெக்ஸ்ட்டு கொடுத்து இமேஜாக க்ரியேட் பண்ண முடியாதா? அதுக்கு இமேஜாக க்ரியேட் பண்ணுறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் ஒரு ஸ்டைலில் இருக்குது, இது ஃபோட்டோ ரியலிஸ்டிக் போஸ்டர் ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலை புரிய வைக்கணும் அதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ரிவர்ஸில் திங்க் பண்ணுறப்போ அப்படி வந்தது தான் இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ இதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் கோட் இந்த மாதிரி மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ் மாற்றுறது, அப்புறம் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இதனால் நார்மல் பப்ளிக்கு இல்லை நம்ம சின்ன பட்ஜெட் பண்ணுற படங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எப்படி பயன்படும்னா, இப்போ எங்கள் கேம் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணுறவங்க. எங்களோட காம்படிட்டர்ஸோ இல்லை எங்களோட பெஞ்ச் மார்க்கோ வச்சுருக்க பெரிய பெரிய கம்பெனி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய கேம்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அளவுக்கு என்னால் சிந்திக்க முடிஞ்சாலும் அந்த செயல்திறனாக அவங்களோட போட்டி போடுறதுக்கு நான் எதில் கஷ்டப்படுவேன்னா ப்ரொடக்ஷனில் தான். அவங்களோட ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். அவங்க ஒரு வாரம் பண்ணுற வேலையை நான் ஒரு நாளில் முடிக்கணும். அப்போ தான் அவங்க கூட நான் போட்டி போட முடியும். இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்போம். பட்ஜெட்டுன்னு ஒன்று வச்சு நம்ம கம்மியாக குறைச்சி யோசிக்கணும். இப்போது இந்த பூமிக்குள்ளே ஒரு கதையை யோசிக்கணும். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ மார்ஸில் வச்சா விஎஃப்எக்ஸ் பண்ணணும், ஏலியன்ஸ் வச்சு பண்ணணும்னா விஎஃப்எக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிஷத்துக்கே பல லட்சம் செலவு பண்ண வேண்டும். இது வருங்காலத்தில் எப்படி பயன்படும்னா, எப்படி இப்போ நம்ம நார்மல் பீப்புள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போகிறப்பையோ இல்லை யூடியூப் போகிறப்போவோ பல பேருக்கு முதல் அது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உங்களோட கற்பனையை வந்து ஒரு ப்ரீ விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்போதைக்கு வருங்காலத்தில் நடிகர்களே இல்லாமல் கூட, ஆர்டிஸ்டே இல்லாமல் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், விஜயகாந்த் இந்த மாதிரி இல்லாதவர்களை கூட மீட்டு உருவாக்கம் பண்ணி இதில் கொண்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க.